பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்ச கையோட இப்போ கலர்ஸ் தமிழ்ல ரீடெலிகாஸ்ட் பண்றாங்களாங்க February 23 7 மணிக்கு. எனது பிக் பாஸ் கலர்ஸ் தமிழ்லையா அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கறது புரியுது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜியோ சினிமாஸும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரும் கொலாபரேஷன் பண்ணுச்சு. இப்போ ஹாட்ஸ்டார் டிஸ்னி ஹாட்ஸ்டார் கிடையாது, ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறிடுச்சு. இந்த கொலாபரேஷன்னால தான் விஜய் டிவியோட ஃபேமஸ் ஷோவான பிக் பாஸை கலர்ஸ் தமிழ்ல ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த யுக்தி பாத்தீங்கன்னா கலர்ஸ் தமிழோட டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் தான். இப்போ இனிமே பிக் பாஸ் விஜய் டிவில வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. ஃபியூச்சர்ல இது மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஹிந்தில பிக் பாஸ் பாத்தீங்கன்னா 18 சீசன் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. எல்லா சீசனுமே கலர்ஸ்ல தான் ஒளிபரப்பாச்சு. ஒருவேளை இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிளஸ் ஜியோ சினிமாஸோட கொலாபரேஷன்னால இனி வரும் காலங்களில் வர பிக் பாஸ் சீசன்ஸ் எல்லாமே கலர்ஸ் தமிழ்ல தான் ஒளிபரப்பாகுமான்ற கொஸ்டின்ஸை ஆடியன்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஓரளவுக்கு வரவேற்பு இருந்தாலும் பொதுவான கமெண்ட் பார்த்தீங்கன்னா சீசன் 8 எதுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணோம், அதுக்கு பதிலாக சீசன் 1 போட்டால் கூட பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் சில பேர் இந்த சீசன் 8 எதுக்கு வெயிட் பண்ணி February 23 பார்க்கணும்னு நினைச்சா இப்போவே போய் ஜியோ ஹாட்ஸ்டார்ல பிக் பாஸ் 8ஓட எபிசோட்ஸை பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. யாரெல்லாம் ஹிந்தி பிக் பாஸ் 18 பார்த்துட்டு பிக் பாஸ் தமிழ் 8 விட்டீங்களோ அவங்களாம் திரும்பி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் பிக் பாஸ் 8ஓட ரீடெலிகாஸ்ட்டை பார்க்க போறது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எந்த விதத்துல கலர்ஸ் தமிழுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தின விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பியும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.